நண்பர்களே, இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், தேங்காய் இதில் அப்படியே அடுப்பில் வறுத்து போட்டிருக்குது. இந்த செக்கில் ஆட்ட போகிறோம் பாருங்கள். செக்கில் ஆட்டினா அப்படியே டேஸ்ட்டு தனி சூப்பராக இருக்கும். எங்கள் மேடம் வந்துட்டாங்க. இந்த மேடம் வந்து ஆட்டமாங்க. உங்களுக்கு ஆட்ட தெரியாது செக்கில், நான் தான் ஆட்டணும். அதனால் நீங்கள் சண்டேன்னு சொல்லி வேலை வச்சிடலாம். சண்டே மட்டும் எப்படி ரெஸ்ட் எடுக்கலாம்? அந்த அன்னைக்கு இந்த ஆட்டை விடணும், அடுப்பு எரிச்சு விடணும், எல்லாம் விடணும். நாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அவங்க வேலை வச்சிடலாம். ஓகே நண்பர்களே, கிட்டத்தட்ட மங்கிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு கலரே மாறி போச்சு. மசாலா போட்டு எல்லாம் அரைச்சி கட்டியும். நல்லா ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷம் அரைச்சா போதும். சூப்பராக வந்துடும். இப்போ கம்மி நல்லா மணக்குது. சிக்கன் நாட்டுக்கோழி நண்பர்களே எல்லாம் ரெடி. இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் செய்ய போகிற வர அடுப்பில் இது பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டினது மசாலாம். இது சிக்கன். இந்த சிக்கனில் வந்து ஏற்கனவே மஞ்சப்பொடி, கறி மசாலா, சிக்கன் மசாலாம் போட்டு கலந்து வச்சுக்குது, உப்பும் போட்டு. அப்போ தான் கொஞ்சம் காரம் ஏறணும்னு. மஞ்சத்தூள், கடுகு இதெல்லாம் தேவையானதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது வீட்லேயே அரைச்சது, நாங்களே அரைச்சி வச்சுக்குவோம், அப்பப்போ எடுத்துக்குவோம். அதே மாதிரி கறி மசாலா பார்த்திங்கன்னா கறி மசாலா, சிக்கன் மசாலா இது ரெண்டும் ஹோம்மேடு. அதாவது எங்கள் அண்ணன் வீட்லேயே அரைக்கிறாங்க. வெடிபாயின்னு இருப்பாங்களோ அவங்க வீட்டில் அரைப்பாங்க. அதையே போடுவோம். அப்புறம் ரெண்டாவது சிக்கனுக்கு கண்டிப்பாக கறி மசாலா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சிக்கன் மட்டும் போட்டால் நல்லா இருக்காது சிக்கன் மசாலா. அதனால் கறி மசாலாவும் சேர்த்து போட போகிறோம். இப்போ நம்ம விறகு பற்ற வச்சு தலைக்கு போகிறோம். ஓகே, செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டை இது மசாலா. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பத்தை வச்சு சட்டி காஞ்சிருச்சு. ஃபுல்லாக 3/4 காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் வந்து கரெக்டாக ஊற்றிக்கிங்க, அதிகமாக வேணாம். ஏன்னா சிக்கன் குழம்பு, சிக்கனில் ஏற்கனவே உங்களுக்கு எண்ணெய் விடும். அதனால் கரெக்டாக மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நண்பர்களே எண்ணெய் காஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அதை போட்டுட்டோம். அடுத்து அதை போட்டதும் வெங்காயம் மிளகாய் போட போகிறோம். கடுகு பொடிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டணும். ஏன்னா கடுகு பொடிஞ்சிருந்தால் அது டேஸ்ட்டை மாறி போயிடும். இப்போதான் பாரு எண்ணெயில் கடுகு பொரியுது. நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ அடுத்து சிக்கன் போட போகிறோம். இதில் இஞ்சி பூண்டு போடல. ஏன்னா அதில் மசாலையே அரைச்சி வச்சுருக்குது. அதுலேயே இஞ்சி பூண்டு போட்டு வறுத்து அதுலேயே அரைச்சி வச்சுருக்குது. அதனால் இஞ்சி பூண்டு போடல. நீங்கள் வேணுன்னா இஞ்சி பூண்டு தனியாக போடணும்னா கறி போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெங்காயம் வணங்கணும், இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் வணக்கிங்க. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே இஞ்சி பூண்டு வந்து மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே போட்டு அரைச்சி வச்சு வணக்கி. அதனால் நாங்கள் அது செக்கில் ஆட்டுறதுனால செக்கிலேயே இருக்குன்னு சொல்லி அதுலேயே ஆட்டலாம்னு சொல்லி அதை அப்படியே ஆட்டிட்டோம். அதனால தான் இஞ்சி பூண்டு போடல. நீங்கள் எங்கே இஞ்சி பூண்டு போடலன்னு கேட்கக்கூடாது. நண்பர்களே உப்பு ஏற்கனவே கொஞ்சம் கறியில் போட்டுருக்குது, பரட்டி வச்சுருக்கு கறியில் போட்டு. அதனால் லைட்டாக மட்டும் போடுறோம், அப்போ தான் அது வேகும். அதே மாதிரி மஞ்சத்தூள் அப்படி தான் ஏற்கனவே போட்டு பரட்டி வைக்குது. அதனால் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அதிகமாக போடக்கூடாது. அதிகமாக போட்டால் மஞ்சள் பொடி வாசனை வரும், மஞ்சள் மஞ்சள்னு தெரியும் குழம்பு. போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிளறிட்டு நல்லா கிளறிக்குங்க. நேரம் உப்பு வந்து இறந்துக்கும். அப்படியே கப்புன்னு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. நண்பர்களே இப்போ வந்து கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூனு. ஏன்னா ஏற்கனவே போட்டு பறிச்சு வச்சுருக்குது கறி மசால், சிக்கன் மசாலா வந்து. சிக்கனுக்கு கம்பல்சரி கறி மசாலா போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் போட மாட்டேங்க. ஆனால் கறி மசாலா தான் டேஸ்ட்டே கொடுக்கும் சிக்கன் குழம்புக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கறி மசாலா போடுங்க.
இது வந்து கறி மசாலா சிக்கன் மசாலா ஹோம்மேடு, எங்கள் அண்ணன் வீட்லேயே அவங்க தயாரிக்கிறாங்க விற்கிறதுக்கு. உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கொடுப்பாங்க, அனுப்பிப்பாங்க கொரியர்லேயே. கறி மசாலா போட்டு நல்லா வணக்கணும். சிக்கன் மசாலா அவங்க வீட்டில் வந்து ஹோம்மேடாக எல்லாமே செய்கிறாங்க. கறி மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே ரேட்டெலாம் ரொம்ப கம்மி தான். எல்லாம் இயற்கையாக தயாரிக்கிறாங்க, அதாவது கெமிக்கல்லாம் எதுவும் கலக்காமல். பார்த்தீங்கன்னா நம்ம செக்கில் ஆட்டி வச்ச மசாலா ஊற்ற போகிறோம். இதில் வந்து ஏற்கனவே வரமிளகாலாம் போட்டுருக்கு, அதனால் காரம் கரெக்டாக மட்டும் போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், உங்களுக்கு திரண்டுருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற்ற போகிறோம். மசாலா ஊற்றி வச்சு நல்லா கிளறிட்டு போகிறோம். நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, அதனால் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி வெளியில் எங்கேயும் போகல. அதனால் விறகடுப்பு சமைக்கிறோம். அதாவது பாரம்பரிய முறைப்படி செக்கில் ஆட்டி உரலில் ஆட்டி சிக்கன் செய்கிறோம். சிக்கன் குழம்பு இதெல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. அம்மா அப்பா இருக்கும்போது பாட்டி செய்வாங்க. அப்போ நான் சின்னதாக இருக்கும்போது நான் தான் ஆட்டுவேன் சிக்கன். அப்போ வெறுத்து போய் ஆட்டுறதுக்கு கடுப்பாக இருக்கும், நமக்கு இந்த வேலை வச்சுட்டாங்கன்னு. இப்போ வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறோம். இப்போ நினைக்கிறது தோணுது, ஃபீல் பண்ண தோணுது. அப்படிலாம் அப்போலாம் அப்படி இருந்தேன். இன்றைக்கி சண்டே அதுமா எங்கேயாவது வெளியில் போகலாம்னா கொஞ்சம் போக முடியல. நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. அதை நேற்று பார்த்தீங்கன்னா அவர் பார்த்திபன் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார், சூப்பராக இருந்துச்சு. பெங்களூர் பக்கம் போட்டிருந்தார் அந்த வீடியோ. அது பார்த்தீங்கன்னா வானம்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதை நேற்று பார்த்துட்டு இன்றைக்கி முடிவு பண்ண போகலாம்னு, ஆனால் போக முடியல. இவ்வளோ கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. வானம்லாம் பார்த்தா பார்க்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஆனால் அந்த வீடியோ 3 டைம் பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவரது நம்ம சேனல்லையே லிங்க் இருக்கும், பார்த்திபன், துப்பாக்கி பார்த்திபன் சொல்லி அவரை பாருங்கள். வீடியோ சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த வானம் வந்து கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் நல்லா ரசித்து பார்த்துங்க அதை. அதனால் இன்றைக்கி எங்கேயும் போகாதனால சரி ஃப்ரீயாக தானே இருக்கிறோம், அதனால் நம்ம விறகடுப்பு செய்யலாம்னு சொல்லி செய்கிறோம். விறகடுப்பு செஞ்சால் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தால். என்ன விறகடுப்பு எரிக்கி விடும்போது இது மாதிரி கொஞ்சம் புகை வந்துச்சுன்னா கண்ணெல்லாம் கொஞ்சம் எரியும். அதெல்லாம் தாங்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எதையுமே தாங்கினா தான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, இல்லைன்னா அதுக்கு மதிப்பெல்லாம் போயிடும். ஒரு 1/2 மணி நேரம் அதிகபட்சம், இல்லை 3/4 மணி நேரம், அதுதான் வேலை முடிஞ்சது. இது மாதிரி கப்பக்கம்னு சீக்கிரம் ஏறிட்டால் சீக்கிரம் வந்துடும். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில், அதாவது உங்கள் மலையாள நண்பன் சேனலில் 2500 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. நல்லா பரவாயில்ல. நல்லதுக்கும் காரணம் உங்களுடைய சப்போர்ட்டு. இதே மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். இது மாதிரி நல்ல வீடியோ போடுறோம். இன்னும் வெளியில் போக வேண்டிய இதெல்லாம் இருக்குது, அது டைம் இல்லை. டைம் இருக்கப்போ கண்டிப்பாக போய் நல்ல வீடியோ போடுறோம். மற்றபடி கண்டபடி வேறு வீடியோலாம் எதுவும் போட மாட்டோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் பூனை குட்டிஸ்லாம் இருக்குது, அவங்க வீடியோ போடுவோம். அவங்க நல்லா சேட்டை பண்ணுவாங்க. அதனால தான் எங்களுக்கு பூனையும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்க வீடியோவை போடுறோம். அந்த பூனைக்குட்டிங்களோட சப்போர்ட்னால தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன். அதே மாதிரி நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவில் லைக் பண்ணுங்கள், அவங்க நண்பர்களும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு எப்போயும் வேணும். நல்ல வீடியோவை கண்டிப்பாக போடுறோம். அப்புறம் நண்பர்களே, இன்றைக்கி சண்டே, அதனால் வந்து எங்கள் மிஸ்ஸஸுக்கு வீட்டுக்காரிக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம் அப்படின்னு சொல்லி நாங்களே சமைக்கிறோம். நானும் எங்கள் சன்னும், அதாவது உங்கள் என்எஸ் கேப்டன் அவர்களும், நாங்கள் 2 பேர் தான் சமைக்கிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக தான் அவங்களுக்கு ரெஸ்ட்டு. ஏன்னா டெய்லி அவங்களே சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு செய்யலாம்னு சொல்லி இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து குழம்பு வச்சுட்டு அடுத்து இட்லி வந்து விறகடுப்புலேயே வைக்க போகிறோம். இட்லி சுட போகிறோம். இன்றைக்கி நைட்டுக்கும் அப்படியே தான், நைட் இதுலேயே சாப்பாடு வச்சுருப்போம். இன்றைக்கி ஃபுல்லாக அவங்களுக்கு ரெஸ்ட்டு. நாங்கள் தான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சமையல். காலையில் சாப்பாடு, மதியானம் சாப்பிடுவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து யார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவர் லீடர் துப்பாக்கி பார்த்திபன், அவர் அப்படி தான் செய்வார். அவர் வீட்டில் சண்டேலாம் பார்த்திங்கன்னா நல்லா சமைப்பார், சூப்பராக சமைப்பார். நாங்களும் ஒரு டைம் போயிருந்தப்போ நல்லா செஞ்சு போட்டார் பிரியாணிலாம். அதே மாதிரி நிறைய டைம் செஞ்சு வீடியோ அனுப்பிச்சி விடுவார். சிக்கன், ரைஸு எல்லாமே அவர் வீட்டில் அவரே தான் செய்வார். அதனால் அவரை பார்த்து நாங்களும் பழகிட்டோம். ஆல்வேஸ் அவர் லீடர் துப்பாக்கி பார்த்திபன். நன்றிங்க துப்பாக்கி பார்த்திபன், எனக்கு ரெஸ்ட் கொடுத்ததுக்கு.
இப்படி நல்லா கொதிக்கும்போது பொங்கி வரும். அதனால் வந்து அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பொங்கி வந்து எல்லாம் உள்ளே அடுப்புக்குள்ளாரே போயிடும் பொங்கி. இது ஏற்கனவே கொஞ்சம் பொங்கி போச்சு லைட்டாக. விறகு வாசடிக்கும். எதில் விறகு வாசடிக்கும்? குழம்புல அந்த விறகு வாசம் தான் டேஸ்ட்டு. அதுதான் செய்கிறத. அப்படியா? இல்லை நீங்கள் பூனிக்கா மாதிரி அப்படியாங்கிறேன். அவளோட அத்தை அப்புறம் நான் அப்படிதான் இருப்பேன். அப்படியா? அப்படியா? அப்புறம் புளி செஞ்சுட்டு போய் அப்படியே இறக்கி கறி வெந்திருக்கும்ல, அப்படியே அந்த இதில் சூட்லேயே வெந்துருங்க. ஏண்டா கறி சுண்ணி எடுத்துட்டுமா? கறி வெந்திருக்குதான். சூப்பர். பரவாயில்லையா? நாங்கள் சமைச்சது நல்லா இருக்கு. நல்லா இன்னும் நீங்களே சமைச்சிருங்க. டெய்லியும் சமைக்கிறோம். இது மாதிரி இல்லை ஞாயிற்றுக்கிழமை சமைங்க. ஒரு டேஸ்ட் பார்க்குறத சூப்பராக இருக்குங்க. மரண டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. ஆனால் மக்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி டேஸ்ட் பார்க்குறது, அவங்க பார்த்தது, இது மாதிரி எல்லாமே வந்து சமைக்கிறவங்களுக்கு ஓகே. பட் ஆனால் கேமராமேனாக உக்காந்துட்டிங்கன்னா உங்களால் அந்த புகையும் வந்து கண்ணில் அடிச்சுட்டே இருக்கும். உங்களால் அவ்வளோக்கா கண்ணை மூட முடியாது. ஏன்னா கேமரா ஹேண்டில் எங்கே இருக்குது, கேமரா வியூ எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால் கண் எரிச்சல் ஆகும். உங்களுக்குலாம் டேஸ்ட்டுக்கு ஒன்றும் தரமாட்டாங்க. உங்களை மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க. நீங்கள் கேமராமேனாகவே தான் உக்காண்ட்ருக்கணும். ஸோ குழம்பு பாருங்கள், நல்ல கொதி வந்துருச்சு. குடிச்சும் பார்த்துட்டாங்க. கண்ணுக்கு நல்லா கப்பு கப்புன்னு அடிக்குதே பாருங்கள். சூப்பராக கொதி வந்துருச்சு. இன்றைக்கி எப்படியும் ஒரு சட்டி இட்லி குண்டாவே காலி பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, கொதிச்சிருச்சு நல்லா குழம்பு. அதனால் இறக்க போகிறோம். இறக்கிட்டு அடுத்தது என்ன வேலை இருக்குது? இட்லி செய்யணும். கிரேவி சிக்கன் வறுவல் வேறு செய்யணுமாம்மா, அதையும் செய்ய போகிறோம். இன்றைக்கி வச்சு செய்யறதா வேலை. எங்கள் வீட்டுக்காரி வந்து இன்றைக்கி இவங்களை வச்சு செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் வைக்கிறாங்க. கிடச்சிட்டாங்க, இன்னைக்கு விட்டா கிடைக்க மாட்டாங்க மறுபடியும் அப்படின்னு எல்லாம் செய்ய சொல்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து விறகு அடுப்பில் இட்லி ஊற்ற போகிறோம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இட்லி சுட்டு சாப்பிட போகிறோம். பாருங்கள் விறகு அடுப்பில் எப்படி இட்லி ஊற்றுறோம்னு எங்கள் மிஸ்ஸஸ் ஊற்றுவாங்க. ஓகே, ஒரு தட்டு முடிச்சு. இட்லி இப்படி விறகு அடுப்பு ஊற்றினா சூப்பராக இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி பொதுன்னு இப்படியே குஸ்பிட்லி மாதிரி இருக்கும். அதனால தான் விறகு அடுப்பில் செய்கிறோம். ஓகே நண்பர்களே, இட்லி கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்துருச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். நான் இட்லியில் எடுத்துக்காம டைம் இல்லாதனால சீக்கிரம் சாப்பிட போகிறோம். பசிக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மலைகளின் நண்பன்.